மேபி நான் அதைய பார்க்கலையான்னு தெரியல. உங்க ரீல்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாரி இருக்கு. ரீல்ஸ் போட்டாலும் திட்டுறீங்க, போடலனாலும் இல்ல இல்லைன்னு தான் ஸ்பெசிஃபிக்கா உங்கள சொல்றேன். கொஞ்சம் கம்மியா தான் ரீல்ஸ் போடுறீங்களோ? இன்ஸ்டா ரீல்ஸ வச்சு ஜெயிச்சிட்டாங்க, இன்ஸ்டாகிராம் வச்சு ஜெயிச்சிட்டாங்கங்கிறது உங்க மேல ஒரு வைக்கக்கூடிய ஒரு ஒரு உங்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரமா இருக்கு. அத எந்த அளவுக்கு அத ஒத்துக்கிறீங்க? இல்ல, தோல்வி ஒத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் வேணும். Okay. அதை ஒத்துக்கிற ஸ்ட்ரென்த்து எதிர்கட்சிக்கு கிடையாது. 2.5 வருஷம் தான் ஆச்சு கட்சி. நம்ம ஒரு 75 வருஷம் கட்சி தோக்கடிச்சிட்டாங்களே, அப்படி இன்னுமே அவங்களால ஏற்றுக்க முடியல. பட் சிஎம் வந்து பிரஸ்ஸை மீட் பண்ண மாட்டேங்கிறாரு. கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாரா இல்லைங்கிறதும் ஒரு உங்க மேல சிஎம் மேல வைக்கக்கூடிய ஒரு பெரிய விமர்சனமா இருக்கு இல்லையா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவங்களுக்கு அதுக்கு கன்வின்சிங் பதில் இருக்குதா அவங்களுக்கு? இப்போ நான் என்ன சொல்கிறேன், சிஎம் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மேண்டேட் எங்கேயுமே கிடையாது. தியேட்டர் ஓனரா ஒரு கேள்வி கேட்டுறேன், முன்னாடி கேட்குற மாதிரி. எப்போ ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும்? நானும் வெயிட்டிங். நான் இந்த பர்த்டே ரிலீஸ் ஆகும் எதிர்பார்த்தோம், வரல. ஓகே. ஸோ ஒன் சென்சார் சர்டிஃபிகேட். எனிவேஸ் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிடும், முன்ன பின்ன ஆகலாம். ஒரு ஃபேன் பாயா ஒரு தியேட்டர் ஓனர் சொல்லுங்க, விஜய் சாரோட படம் இனிமேல் தியேட்டர் ரிலீஸ் ஆகாது இல்லைங்கிறதுல அதை எப்படி அந்த வேக்யூமை எப்படி பெரிய வேக்யூம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வேக்யூமை ஃபில் பண்ணுறதுக்கு, அந்த ஷூவை ஃபில் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு நெக்ஸ்ட் ஜென்ல யாருமே கிடையாது இப்போதைக்கு. பல பேர் வந்து இந்த ஆட்சி வந்து 3 மாதம் தான் தாங்கும், 4 மாதம் தாங்கும், போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் வந்து உங்களோட விசுவாசிகள், உங்களுக்காக மட்டுமே இந்த கழகத்தில் ஏந்து பயணிச்சுட்டு இருக்கோம். என்ன எவ்வளோ கோடி கொடுத்தாலும், என்ன ஒரு மிரட்டல் பண்ணினாலும் உங்களை விட்டு நாங்கள் போக போகிறது கிடையாது. ராம்ராஜ் காட்டன் கல்ச்சர் ஆஃப் இந்தியா பிரசன்ஸ் சி ஜோசப் விஜய் ஒரு பேரே வரலாறு. ஸ்பெஷல் டைட்டில் ஸ்பான்சர் மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட், கால் 04445454545. A special birthday celebration. Powered by டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். பூர்விகா, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டெக் அண்ட் அப்ளைன்ஸ் ஆம்னி சேனல் ரீட்டைலர். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. வணக்கம். வணக்கம். மகிழ்ச்சி. நம்ம ஒரு ஒரு தியேட்டர் ஓனர் அவங்கக்கிட்ட நிறைய இன்டர்வியூஸ்லாம் பண்ணியிருக்கோம். எம்எல்ஏவா இன்டர்வியூ பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். தமிழகத்தில் இப்போ கொஞ்சம் முன்னாடி நாஞ்சி சம்பவத்தை பேசும்பொழுது யாருமே இந்தியாவிலே யாருமே கணிக்கல இந்த வெற்றி அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கணிக்க முடியாத வெற்றி தான். கணிக்க முடியாத வெற்றி விஜய் அவர்களுக்கு நிகழ்ந்தது ஒன்று. இன்னொன்று அவரால் ஜெயித்த எம்எல்ஏக்கள், உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இளைஞர்கள், அரசியலுக்கு ரொம்ப ரொம்ப புதுசானவங்க, பேக்ரவுண்ட் எதுவும் இல்லாதவங்க, யாருன்றே தெரியாதவர்கள், அப்படியெல்லாம் வரும்பொழுது இதில் பர்சனலி நமக்கு தெரிஞ்ச பலரும் எம்எல்ஏ இருக்கிறாங்க, மினிஸ்டராக இருக்காங்கலாம் பார்க்கும்பொழுது எப்படி பார்த்தாலும் ஒரு ஆங்கிளில் ஹாப்பி. அது நல்ல விஷயம் ஒன்று நடந்திருக்கு. நீங்கள் விஜய் அவர்களோட பர்த்டேக்கு அவர் ஒரு ஆக்டராக இருக்கும்போது அந்த பர்த்டே டைம்லலாம் ஸ்பெஷல் என்ட்ரி நாங்கள் யாரெல்லாம் எடுக்கணும்னா நீங்களும் அதில் ஒருத்தராக இருப்பீங்க இல்லை? ஸோ ஒரு அவரோட ஃபேன் பாயாக ஒரு நடிகருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறது, அவர் பற்றி பேசுகிறது காலம் இன்றைக்கி மாறி இன்றைக்கி ஒரு சிஎம்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கீங்க, அதுவும் சட்டமன்ற உறுப்பினராக. எப்படி இதை உணர்றீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு கனவு எங்களுக்கு. வந்து நாங்களாம் 20 வருஷமாக அவர் கூட பயணிச்சுட்டு இருக்கோம், ஒரு ரசிகராக பயணிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து பல நலத்திட்ட உதவிகள் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அவர் கூட சேர்ந்து சட்டமன்றத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு ஜேர்னி டுகெதர் தான். ப்ளஸ் நீங்கள் சொல்லும் போது அரசியலுக்கு புதுசுன்னு சொன்னீங்க. நாங்கள் அரசியலுக்கு வேணால் புதுசாக இருக்கலாம், பட் மக்களுக்கும் நாங்கள் மக்கள் சேவைக்கும் புதுசு கிடையாது. மக்கள் இயக்கம் மூலியம் பல சேவைகள் பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம். 20-30 வருஷம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஸோ இந்த அரசியலில் வந்து நாங்கள் வேறு விதமாக பார்க்குறோம். இப்போ அதிமுக திமுக எப்படி பார்க்குறாங்களோ அது இல்லாமல் எங்களோட விஷன் இஸ் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். நாங்கள் பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து நாங்கள் எங்கள் பாலிசிஸ், எங்களோட சட்டசபையில் நடந்துக்கிற விதம் எல்லாமே நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ அதனால் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் தான். முதல் பிறந்த நாள் முதலமைச்சராக தலைவர் வந்து கொண்டாடுறாரு. எங்களுக்குலாம் ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே. இந்த ஒரு நாளுக்காக நாங்கள் பல வருஷம் ஒரு கனவு காண்டிருக்கோம். எப்படி ஆக்சுவலி நான் அதுக்கு நிறைய விஷயம் பேசலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எப்படி மதுரவாயில் தொகுதிக்கு உங்களை சூஸ் பண்ணார்? எனக்கு அந்த ஏரியா சொல்லுங்களேன், டிஸ்கஷன்லாம் கொஞ்சம். இல்லை, மதுரவாயில் நம்ம வந்து நம்மளை விருப்பப்பட்டு கேட்ட தொகுதி தான். ஏன்னா அந்த தொகுதி வந்து நம்ம கொஞ்சம் ஃபெமிலியரான தொகுதி. நம்ம தேட்டர் அந்த பக்கம் இருக்கிறதால அந்த சைடு நிறைய நலத்திட்ட தொகுதிகள் நிறைய பண்ணியிருக்கேன். இப்போ ஃபாஸ்ட் ஒரு 8-9 இயர்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல. அங்கே இருக்க மக்கள் கொஞ்சம் தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஸோ அங்கே என்ன சுச்சுவேஷன் இருக்குது எல்லாமே நமக்கு ஒரு அளவுக்கு தெரியும் முன்னாடியே. ஸோ அதனால் அந்த ப்ளஸ் அங்கே 2 பெரிய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஒரு எக்ஸ் மினிஸ்டர், ஒரு சிட்டிங் எம்எல்ஏ, 2 பேருமே ஒரு வெயிட் அண்ட் கேண்டிடேட்ஸ் தான். ஸோ எனக்கு ஐஎம் பர்சன் who likes challenges. நம்ம ஒரு கூட்டணி கட்சி எதிர்த்து ஜெயிக்கிறத விட எனக்கு வந்து ஒரு பலமான எதிரியை ஜெயிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மதுரவை வில் பி ஆப்ட்னு நான் நினச்சேன். அதே மாதிரி தலைமையை வந்து அது கேட்ட மாதிரி கொடுத்துட்டாங்க. வென்றும் காமிச்சிட்டேன். 7th biggest defeat in the whole of தமிழ்நாடு. அது ஒரு பெரிய விஷயம். ஸோ வெரி ஹாப்பி. எப்படி நீங்கள் கேட்டீங்க உடனே கொடுத்துட்டாங்களா இல்லை அது ஒரு டிஸ்கஷன் போச்சா? நிறைய பேர் கேட்டிருந்தாங்க.
அது ஒரு ப்ரொசீஜர் இருந்துச்சு. இன்டர்வியூ வச்சாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட விஷயம்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, ஓகே. கேட்ட உடனேலாம் கொடுக்கல. நம்ம கேட்டு அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க. அது ஒரு ஒரு 1 மந்த் மேலே அந்த ப்ரொசீஜர் போச்சு. ப்ளஸ் அவங்க பேக்ரவுண்ட் ஸ்டடிலாம் பண்ணாங்க. எப்படி வந்து இஃப் ஐ ஹேவ் த பொட்டன்ஷியல் டு கண்டெஸ்ட் அந்த தொகுதியில், ஏன்னா பெரிய தொகுதி, 3,64,000 ஓட்ஸ் கிட்ட இருக்குது, ரொம்ப பெரிய தொகுதி. ஸோ அந்த தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த பலம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க வந்து இப்போ நாங்கள் தொகுதி வாரியாக பிரச்சார நேரங்களில் தலைவரோட பயணிக்கும் பொழுது இல்லை வேறு காரணங்களுக்காக டாக்குமெண்ட்ரிஸ்க்காகலாம் போகும்போது தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தெரியும். ஸோ இங்கே கோரிக்கைகளும் தெரியும், தேவைகளும் தெரியும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி அந்த தொகுதியில் பரிச்சயமானால் அந்த சூழல் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இமிடியேட்லி எல்லாத்தையும் அப்படி பண்ணிட முடியாதுங்கிறது தெரியும், ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. பட் நம்ம ஒரு தொகுதியில் ஒரு விஷயம் பண்ண நினைக்கிறோம், அது எந்த துறையில் எந்த மினிஸ்ட்ரிக்கில் வருதுன்னு பார்க்கணும், சட்டப்பேரவையில் பேசணும், மினிஸ்ட்ரிட்ட போய் கேட்கணும், கேட்டு அதுக்கு பெர்மிஷன் வாங்கி ஃபண்ட் அலாட்டாக ஒன்று பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல. எந்த மாதிரி திட்டங்கள்லாம் வச்சுருக்கீங்க? இதெல்லாம் இனிஷியல் ப்ராசஸில் இருக்குது. இல்லை, இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி தான். இப்போ நாங்கள் வந்து ஒரு 1 மந்த் ஆயிருக்கு. பேசிக் அம்யூனிட்டிஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்கணுன்ற என்னோட எண்ணமாக இருந்துச்சு. இப்போ ஸ்கூல் வந்து லாஸ்ட் வீக் திறந்தாங்க. அதுக்கு முன்னாடி எல்லா இங்கே தொகுதியில் இருக்க ஒரு ஸ்கூலுக்கும் நேரடியாக போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி அது ஒரு ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணோம். ஒரு ஸ்கூல் அவங்க பிரின்சிபல் கையெழுத்து போட்டு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நான் ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணி மாண்புமிகு அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவருக்கு போய் சந்தித்தேன். இந்த அவர் கல்வித்துறை அமைச்சர் கொடுத்துட்டு இந்த பிரச்சனை இருக்குன்னு அவர்கிட்ட கொடுத்தேன். அது இல்லாமல் பிடபிள்யூ மினிஸ்டர் கிட்ட போய் திரு ஆதவர்ஜன் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது சில ஸ்கூலில் எல்லாம் சொல்லி 2 பேர்கிட்ட நேரில் போய் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணேன். ஓகே. சில விஷயங்கள் உடனே பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா 1 வீக் தான் டைம் இருந்துச்சு. ஸோ சில விஷயங்கள் இப்போ ஆர்ஓ வாட்டர் ஃபெசிலிட்டி தேவைப்பட்டுச்சு. சில டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து உடஞ்சிருந்துச்சு, திடீர்னு ரீவேம்ப் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி கொடுத்தாங்க. சில ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் கம்மியாக இருந்தாங்க, ஸோ அண்டர் ஸ்டாஃப்டாக இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் உடனே பண்ணிட்டாங்க. பட் லாங்கர் விஷன் இருக்குது. ஸ்கூல்ஸ் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸை மாற்றணும், சில சிலபஸ் வந்து கொண்டு வரணும், ஏஐ எப்படி உள்ள கொண்டு வரலாம், அந்த மாதிரி விஷயம் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு ப்ராஜெக்ட்டுமே ஆல்ரெடி மினிஸ்டர் கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கேன். ஓகே. அது வந்து லாங் ரன்ல இருக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் வந்து நம்ம சென்னை ஒரு கேட்வே மதுரவாயில் இருக்குன்னு பல மேடையில் நான் சொல்லியிருக்கேன். அந்த மேடையில் இருக்கும் நம்ம புதுமலை ஹைரோடில் போனீங்கன்னா சென்டரில் வந்து அந்த எலிவேட் ஹைவேக்காக துருப்பிடிச்ச அந்த கோயம்பேடு பிரிட்ஜில் உள்ள குப்பையெல்லாம் ஃபுல் நடு ரோட்டில் பிடிச்சிருந்தாங்க. ஓகே. பல ஸ்கூல்கள் சுற்றி இருக்கு. அதனால பல ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. அது வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் டியூரிங் மை கேம்பெயின் டேஸ். ஒரு வீடியோ அதை பற்றி போட்டிருந்தேன் அந்த இடத்துல நின்று. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே இட் இஸ் பின் கிளியர்ட். அங்கே ஒரு துருப்பிடிச்ச அயன் ரோடு கூட குப்பையாக இருக்குது. அந்த நடுவில் எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கும். டெய்லியுமே எம்எல்ஏ ஆஃபீஸில் போய் கிரிவன்ஸ் கேட்டுட்ருக்கோம். இது வரைக்கும் ஒரு 137 கிரிவன்ஸ் வந்திருக்கு. அதில் 85 to 86 கிரிவன்ஸ் ஆல் பின் கிளியர்ட். ஸோ அந்தளவுக்கு நமக்கு குயிக்காக இப்போ எனக்கு என்ன ப்ராம்ப்ட் ஆக்ஷன் இருக்கணும். மற்ற எம்எல்ஏஸ்க்கு மற்ற கட்சி எம்எல்ஏஸ் மாதிரி தொகுதிக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை 1 வருஷத்துக்கு ஒரு போகாமல் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே அங்கே இருக்கணும். மக்களோட இருந்து அவங்களுக்கு குறையில கேட்கணும். எது ப்ராக்டிக்கலோ அதை பண்ணி கொடுக்கணும், உடனே பண்ணி. தட்ஸ் மை எய்ம். அதான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மேபி நான் அதை பார்க்கலையான்னு தெரில, உங்கள் ரீல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. ரீல்ஸ் போட்டாலும் திட்டுறீங்க, போடலனாலும் இல்லை இல்லை தான் ஸ்பெசிஃபிக்காக உங்களை சொல்கிறேன். கொஞ்சம் கம்மியாக தான் ரீல்ஸ் போடுறீங்களோ? நம்ம வந்து ரீல்ஸ் நான் ஃபோட்டோஸாக போடுறேன். என்ன பண்ணுறோம் அன்றைக்கி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு வந்து மக்கள் எக்ஸ்பிளைன் டீட்டெயில்டாக நான் வந்து கீழே கேப்ஷனில் போட்டுருவேன். ஓகே. அன்றைக்கி என்ன நடந்திருக்கு, என்ன ப்ரொசீஜர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கிரிவான்ஸ் வருது. நேற்று வந்து ரேவந்த் சரண் கனெக்ட்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ ஒன்லி ஃபார் கிரிவான்சஸ். பிஃபோர் எப்படி அந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு, நான் உள்ளே இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் எப்படி அஃபிஷியல் வச்சு மூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன சுச்சுவேஷன் மாறி இருக்குன்னு மக்கள் டிரான்ஸ்பரண்ட் தெரிஞ்சுக்கணுன்னு ரேவந்த் சரண் கனெக்ட் ஒரு பேஜ் ஆரம்பிச்சு அது நம்ம சோஷியல் மீடியா எல்லாம் பிளாட்ஃபார்ம்லையும் இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு மை விஷன்ஸ் டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி போயிட்டு இன்ஸ்டா ரீல்ஸை வச்சு ஜெயிச்சிட்டாங்க, இன்ஸ்டாகிராம் வச்சு ஜெயிச்சிட்டாங்கிறது உங்கள் மேலே ஒரு வைக்கக்கூடிய ஒரு உங்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக இருக்குது. அதை எந்த அளவுக்கு அதை ஒத்துக்கிறீங்க? இல்லை, தோல்வி ஒத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் வேணும். ஓகே. அதை ஒத்துக்கிற ஸ்ட்ரென்த்து எதிர்கட்சிக்கு கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஏதாவது நேற்று வந்து சட்டசபையில் ரூட் மாஃபியா அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி. ஐயோ நம்ம 2.5 வருஷம் தான் ஆச்சு கட்சி, நம்ம ஒரு 75 வருஷம் கட்சி தோக்கடிச்சிட்டாங்களே அப்படி இன்னுமே அவங்களால ஏற்றுக்க முடியல. ஸோ அதை வந்து ஒரு இன்னும் பெட்டராக கையாளணும். அவங்க எதிர்கட்சி தலைவராக இருக்காரு, இப்போ எதிர்கட்சியாக இருக்காங்க. அவங்க வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் வந்து சட்டசபையில் வைக்கணும், டிபேட்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு இந்த மாதிரி பேசுகிறத விட்டுட்டு இன்னும் மோர் ஆரோக்கியமான எடுத்தால் தமிழ்நாடுக்கு ஒரு ப்ராக்ரஸ் இருக்கும். ஆக்சுவலி நிஜமாவே இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டைம் தேவைப்படுதா? இப்போ எம்எல்ஏயாக இருக்கிறீங்க,
ஆட்சிக்கு புதுசாக வந்திருக்கீங்க. ஒரு டைம் கொடுங்கங்கிறது வெளியேந்து அது அது எப்படி உங்கள் மேலே ஒரு எதிர்பிரச்சாரம் வைக்கப்படுகிறதோ அப்படியே உங்கள் சைட்லேருந்து டைம் கொடுங்கங்கிறது ஒரு பிரச்சாரமாக வைக்கப்படுதில்ல. இல்லை, எங்கள் மாண்புமிகு முதல்வர் திரு அண்ணன் விஜய் அவர்கள் வந்து பதவியேற்ற முதல் ஸ்பீச்லேயே கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, ஏன்னா சூப்பர்மேன் கிடையாது நம்ம யாருமே. உடனே ஒரு கையெழுத்தில் எல்லாமே மாறுறதுக்கு. ஏன்னா நம்ம வெள்ளை அறிக்கையை விட்டுருக்கோம், 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி சீர் செஞ்சு எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலான்றதுக்கு கொஞ்சம் டைம் தான் கண்டிப்பாக தேவை. நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள், பேசிக் அம்யூனிட்டிஸ் அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும்னா இட் நீட் சம் டைம். ப்ராக்டிக்கல் அதுதான் உண்மை. நம்ம வந்து எதுவுமே ஓவர் நைட் பண்ண முடியாது. அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இவ்வளோ வருஷமாக ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸாக டிஜிபியே நியமிக்காமல் இருந்தாங்க திமுக அரசு. நாங்கள் வந்தோடனே இம்மிடியேட்டாக ஒரு பெர்மனன்ட் டிஜிபியை நியமிச்சிருக்கோம். அவர் இஸ் டூயிங் இஸ் ஜாப் ஃபென்டாஸ்டிக் வெல். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து எதெல்லாம் நம்மளோட ஸ்கோப்பில் இருக்குது, இம்மிடியேட்டாக பண்ணக்கூடிய ஸ்கோப்பில் இருக்கோ அதெல்லாம் தலைவர் முடிவெடுத்து தான் இருக்கார். இப்போ நீங்கள் வரீங்க இன்டர்வியூஸில், அவரோட பர்த்டே ஸ்பெஷல் தான். ஆனாலும் ஒரு எம்எல்ஏன்னு வரும்போது நம்ம அஸ்யூஷுவல் பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்டாக மாதிரி கேள்விகளை கேட்டுருவோம் இல்லையா? வரீங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறீங்க, உங்களுக்கு கன்வின்சிங்காகவும் இருக்குது. பட் சிஎம் வந்து ப்ரெஸ்ஸையை மீட் பண்ண மாட்டேங்கிறாரு, கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாராக இல்லைங்கிறதும் ஒரு உங்கள் மேலே சிஎம் மேலே வைக்கக்கூடிய ஒரு பெரிய விமர்சனமாக இருக்குது இல்லையா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவங்களுக்கு அதுக்கு கன்வின்சிங் பதில் இருக்குது அவங்ககிட்ட? இல்லை, இப்போ நான் என்ன சொல்கிறேன், சிஎம் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மேண்டேட் எங்கேயுமே கிடையாது நம்மளோட. இப்போ நீங்கள் ஒரு 15-20 இயர்ஸ் முன்னாடிலாம் வெறும் நியூஸ் பேப்பரில் வரது மட்டும் தான் மக்கள் தெரிஞ்சு படிச்சுப்பாங்க. இந்த மாதிரி ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி பேசுகிற அதெல்லாம் அப்போ அந்த காலத்தில் ப்ரெஸ்ஸை கிடையாது. ஸோ நியூஸ் பேப்பர் தான் தெரிஞ்சுப்பாங்க. இப்போ இருக்க இல்லை, அப்போ ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவாங்க, ப்ரெஸ் மீட்லாம் கொடுப்பாங்க, அது ப்ரெஸ் நியூஸாக நமக்கு அப்படி வரும், வீடியோஸாக பார்க்குறது. அதான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்னென்னா அந்த துறைக்கான அமைச்சர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் என்ன விஷயம்னா, இப்போ இருக்க ப்ரெஸ் வந்து நேர்மையாக இருப்பாங்களா, எவ்வளோ பேர் நேர்மையாக இருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா சில பேர் வந்து அவர் பேசுகிற வார்த்தையை வந்து ட்விஸ்ட் பண்ணி வேறு மாதிரி போய், ஏன்னா சில மீடியாலாம் ஓடுமே, சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாருமே நியூட்ரலாக இருக்கான்னு சொல்ல முடியாது. ஸோ எப்படி வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்கன்றதே நமக்கு தெரியாது. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு பெரிய நியூஸ் சேனல் தான் தமிழ் தாயகத்தில் தான் கவர்னர் ஸ்பீச் அன்றைக்கி ஃபஸ்ட்டு பாடினாங்க. பட் அந்த நியூஸ் சேனலில் போடுறாங்க தேசியம் கீழ் தான் ஃபஸ்ட்டு பாடினாங்க, அப்படியே மாற்றி போட்டாங்க. ஸோ ஓப்பனாக மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் லைவில் பார்க்கும் போதே அந்த நியூஸ் சேனல் அப்படி போடும்போது இவர் பேசுறது வந்து அப்படியே வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி போட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? வெற்றின்னு ஒரு சேனல் நீங்கள் தொடங்க போகிறீங்கிறது உண்மைதானா? தட் மீன்ஸ் அது வந்து நம்ம அஃபிஷியலாக வந்ததுக்கப்புறம் அதுக்கு பேசலாம். இல்லை, நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கெலாம் சேனல் இருக்குன்னு சொன்னதால கேட்டேன், நமக்கு ஒன்று வருதில்லை, அதுக்காக கேட்டேன். அஃபிஷியலாக வந்தால் நம்ம பேசலாம். ஓகே, என்ன சேஞ்சஸ் பார்க்குறீங்க சிஎம் கிட்ட, பிஃபோர் சிஎம் ஆஃப்டர் சிஎம்? சிஎம் அப்படியே தான் இருக்குது. இஸ் கேரக்டர், இஸ் டெடிகேஷன் மாறவே இல்லை. ஓகே, இந்த மாதிரி ஒரு சிஎம் ஒரு 9 to 5 ப்ராப்பராக வந்து அவர் இருந்தாலே அந்த ஒரு, இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் போய் பாஸ் இருந்தாங்கன்னா கீழே வேலை செய்கிற எல்லாருமே ஒரு பயம் இருக்கும். பாஸ் இல்லைன்னா கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க. அதே மாதிரி இவர் வந்து 9 to 5 சட்டசபை, ஐ மீன் சென்ட் ஜார்ஜ், ஃபோர்த் சென்ட் ஜார்ஜ் இருக்கும்போது மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு பயத்தில் அப்படியே வேலை செய்வாங்க, ஏன்னா சிஎம்ஏ இருக்கு அப்படின்னு. ஸோ இட்ஸ் வெரி டெடிகேட்டட் பர்சன். ரொம்ப அப்சர்வ் பண்ணுவார் என்னென்ன துறையில் என்ன போயிட்டு இருக்கு. ஏதாவது பிரச்சனை உடனே அந்த மினிஸ்டர் கூப்பிட்டு பேசுறாரு. ஈவன் அன்னைக்கு எம்எல்ஏஸ் மீட்டில் கூட அவர் சொன்ன ஒரு வார்த்தை, மக்கள் நம்ம இவ்வளோ பேர் நம்பிக்கை வச்சிருக்காங்க, உங்கள் தொகுதியில் நீங்கள் ஒரு பிரச்சனை பண்ணாலும் அது நான் பண்ண மாதிரி தான், என் பேரை கெடுத்துறாதீங்க, மக்களோட நம்பிக்கை கெடுத்துறாதீங்கன்னு சொன்னார். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் வேர்ட். க்ளோஸ் த 1-on-1 பேசும்போது சொன்னார் வார்த்தைகள். இது என்ன இறுக்கமாக இருக்கிறாரா, இல்லை ஜாலியாக இருக்கிறாரா, கோட்டையில் எப்படி இருக்கிறாரு, அணுகிறதுக்கு ஈஸியாக இருக்கிறாரா, எப்படி ரிலாக்ஸ்டாக இருக்காரு, மீட் பண்ணலாம். சட்டசபை நேற்று கூட சட்டசபை முடிச்சுட்டு எம்எல்ஏஸ்குலாம் பேசிட்டு தான் போனார் நம்ம அசம்பிளி இல்லை வச்சு. ஸோ அதெல்லாம் அவர் ஆக்சசிபிளாக தான் பேசிகிட்டு இருக்காரு. குறைகள் கேட்குறாரு. அவர் சொன்ன விஷயங்கள் ஏதாவது குறைகள்லாம் இருந்தாலும் தொகுதியில் பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே நோட்டீஸ் கொண்டு வாங்க, நம்ம என்ன மக்கள் செஞ்சு கொடுக்கணும், நான் என்னோட பவர் யூஸ் செஞ்சு கொடுக்குறேன்னு ஓப்பனாகவே சொல்கிறார் அவர். நான் வந்து இந்த பர்த்டே ஸ்பெஷலில் கிட்டத்தட்ட கட்சி தரப்புலேருந்து வர்ற எல்லாருக்கிட்டையுமே நம்ம இதை கேட்குறோம். இந்த பெண்கள் பாதுகாப்பு குறித்த பிரச்சனைங்கிறது அதை தவிர்க்க முடியலைங்கிறதுனால உங்ககிட்டையும் கேட்குறேன். என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த இஷ்யூ தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது? ஏன்னா எப்படியுமே ஒரு ஆளுங்கட்சி, விஜய் அவர்களும் அதுதான் பண்ணார். ஏன்னா உங்களோட ஆட்சியில் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வயதான பெண்கள் கூட பாதுகாப்பு இல்லைங்கிறது ஒரு பெரிய பிரச்சாரமாக முன்னெடுத்து வச்சாரும்போது அவங்க அதை செய்கிறதையும் நம்ம தப்புன்னு சொல்லிட முடியாது. ஸோ நியூஸ் கார்டே பார்க்குறோம், ஒரே நாளில் இவ்வளோ பாலியல் பிரச்சனைகள் நடந்திருக்கு, ஒரு மாதத்தில் இவ்வளோ நடந்திருக்குங்கிறத ஒரு தீவிரமான பிரச்சாரமாக எடுத்து வைக்கிறாங்க. அது இஷ்யூவும் தீவிரமான இஷ்யூங்கிறதுனால அதை எடுத்து வைக்கிறவங்க நம்ம குற்றம் சாட்டவும் முடியாது. எப்படி இதை சரி பண்ணுறதுக்கான இதுக்கான ஒரு மெயின் ரீசன் வந்து போதை கலாச்சாரம். இந்த போதை கலாச்சாரம் அதிகமானது கடைசி 5 வருஷத்தில். இந்த 5 வருஷத்துல இந்த ஆக்சசிபிலிட்டி டு ட்ரக்ஸ் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸ்கூல் குழந்தைங்கள்லேருந்து எனி ஆஃபீஸ்க்கு வரல ரொம்ப ஆக்சசிபிளாக இருக்காங்க இந்த ட்ரக்ஸுக்கு. அதை வந்து கவர்மெண்ட் வந்து தடுத்துருக்கணும், தடுக்கலை. இப்போ அதை தடுக்கிறதுக்கு
நம்ம நிறைய மெஷர்ஸ் எடுத்துருக்காங்க. ஓகே. சிங்கப்பெண் படை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம பெண்களை பாதுகாக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இந்த ட்ரக்ஸ் ஒழிக்கிறதுக்கு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து யூ நீட் டைம். ஓவர் நைட்டில் நான் சொன்ன மாதிரி தான், ஓவர் நைட் எதுவுமே சாப்பிட முடியாது. இவ்வளோ 5 வருஷம் நீங்கள் வந்து ரொம்ப மோசமாக லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து 2 வாரத்தில் 3 வாரத்தில் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே இது பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். வந்து 77 சார்ஜ் ஷீட் ரவுடிஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் மந்த். ஸோ அந்த மாதிரி உடனே ஸ்டெப். எந்த நம்ம கட்சிக்காரங்க ஏதாவது தப்பு பண்ணால் கூட உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அதை வந்து டிஎம்கேல ஏடிஎம்கேல பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு. ஓவர் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் கண்டிப்பாக இந்த லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் மச் பெட்டர். அது மட்டும் இல்லை, லாஸ்ட் அவர் ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி தான் செல்ஃப் டிசிப்ளின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மக்கள் வந்து செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப இருக்கணும். அதை கொண்டு வரதுக்கு இந்த போதை கலாச்சாரம் வந்து கொஞ்சம் போனாலே நம்ம செல்ஃப் டிசிப்ளின் வந்து இன்க்ரீஸ். தேட்டர் ஓனராக ஒரு கேள்வி கேட்டுறேன், முன்னாடி கேட்குற மாதிரி. எப்போ ஜனநாயகம் ரிலீஸ் ஆக போகுது? நானும் வெயிட்டிங். நான் இந்த பர்த்டே ரிலீஸ் ஆகும் எதிர்பார்த்தோம், வரல. ஓகே. ஸோ ஒன் சென்சார் சர்டிஃபிகேட் வந்து எனிவேஸ் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிடும், முன்ன பின்ன ஆகலாம். ஒரு ஃபேன் பாயா ஒரு தேட்டர் ஓனர் சொல்லுங்கள், விஜய் சாரோட படம் இனிமேல் தேட்டரில் ரிலீஸ் ஆகாது இல்லைங்கிறதுல அதை எப்படி அந்த வேக்யூமை எப்படி? பெரிய வேக்யூம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வேக்யூமை ஃபில் பண்ணுறதுக்கு, அந்த ஷூவை ஃபில் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு நெக்ஸ்ட் ஜென்ல யாருமே கிடையாது இப்போதைக்கு. ஸோ பெரிய ஒரு இழப்பு தான் சினிமாக்கே நான் சொல்லுவேன். அது வந்து எனி சினிமா பர்சனல் டெல் ஃபியூச்சரில் மேபி அதை ஈடு பண்ணுறதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நல்லது செஞ்சுட்டு இருக்காரு. முன்னாடி சினிமா தேட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் மட்டும் நல்லா செஞ்சுட்டு இருந்தாரு. இப்போ தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்குமே நல்லது செய்கிறார். ஸோ லார்ஜர் பிக்சரை பார்ப்போம். ஓகே. இப்போ பொதுவாக விஜய் சாரோட படங்கள் வரும்போது ஓகே இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன், நம்ம லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக இந்த படம் எத்தனை கோடி அடிக்குங்கிறத ஒரு பெரிய டிஸ்கஷனாகவே மாறிட்டு இருந்தது. பழைய ரெக்கார்டை பிரேக் பண்ணுமா, ஆல்ரெடி ரீசெண்டாக இந்த படம் ரெக்கார்ட் வச்சு ஸோ அதை பிரேக் பண்ணுமா, ரஜினி சாரோட படத்தை ரெக்கார்டை பிரேக் பண்ணுமா, இப்படிங்கிறது தான் ஃபுல்லாக இருந்தது. இப்போ ஜனநாயகம் அவருடைய கடைசி படம். இதற்கப்புறம் அவரை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது, பெரிய ஸ்க்ரீனில் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் பொழுது மக்கள் வருவாங்கங்கிறது ஃபைன், அதை புரிஞ்சிக்க முடியுது. அட் த சேம் டைம் ஒரு படம் லீக் ஆனதும் ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது இல்லையா? ஸோ இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி மக்களோட எதிர்பார்ப்பையும் வச்சுக்கிட்டு கடைசி படம் எவ்வளோ கலெக்ஷன் வரும் இந்த படம்? நமக்கு தமிழ்நாட்டில் இன்னும் 1000 கோடி ரீச் பண்ணல இல்லை? சிஎம் நடிக்கிற படம் கண்டிப்பாக அவர் உச்சத்தில் இருக்கார் இன்னுமே. ஆமாம். சினிமாலேயுமே அவர் நம்பர் 1 யாருமே இன்னும் அவரை பீட் பண்ண முடியல. ஓகே. ஸோ அதனால் கண்டிப்பாக ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி 1000 கோடி தமிழ் சினிமாவில் வரல, அடிக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த ரெக்கார்டை அவர் வச்சு தான் இருக்கட்டும் இல்லையா? ஆமாம், எல்லா ரெக்கார்டும் அவர் எழுதுவார். ஓகே ஓகே ஓகே. கடைசியாக சிஎம் அவர்களுக்கு இந்த பிறந்தநாள் அதுவுமா வாழ்த்துக்கள் சொல்லணும், கூடவே ஒரு கோரிக்கை சொல்லணும். அது சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கலாம், ஒரு குடிமகனாகவும் இருக்கலாம். எங்கள் அண்ணனுக்கு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கோரிக்கையாக இல்லை, ஒரு செய்தியாக அவருக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறேன். பல பேர் வந்து இந்த ஆட்சி வந்து 3 மாதம் தான் தாங்கும், 4 மாதம் தாங்கும், போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் வந்து உங்களோட விசுவாசிகள், உங்களுக்காக மட்டுமே இந்த கழகத்தில் பயணிச்சுட்ருக்கோம். என்ன எவ்வளோ கோடி கொடுத்தாலும், என்ன ஒரு மிரட்டினாலும் உங்களை விட்டு நாங்கள் போகிறது கிடையாது. அந்த நம்பிக்கையோடு நம்ம வந்து பயணிப்போம். அடுத்த 5 வருஷம் மட்டும் இல்லை, அடுத்த 15 வருஷம் நம்ம தமிழக வெற்றிகள் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்கும். ஒரு கேள்வி கேட்க மறந்துட்டேன், அதனால் கேட்குறேன். இந்த பர்த்டேக்கு ரீரிலீஸ் என்ன படம்லாம் வருது அவருக்கு? மெர்சல் ஜில்லாலாம் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. அந்த செலிப்ரேஷன்லாம் மிஸ் ஆகாது, வருஷம் போயிட்டு தான் இருக்கும். ஓகே சூப்பர். பிறந்தநாள் செலிப்ரேஷன் நடக்கட்டும். அடுத்தடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்சி தொடரட்டும், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆட்சியாக வரட்டும். எண்ட் ஆஃப் தி டே ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் சரி, ஒரு குடிமகனாகவும் சரி, ஒரு நல்ல ஆட்சி நடக்கணும், இங்கே இருக்கக்கூடிய இஷ்யூஸ் சரியாகணும். ஆப்வியஸ்லி தமிழ்நாடு ஒரு சூப்பர் டெவலப்ட் ஸ்டேட்டாக மாறணும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக இருக்கும். எல்லாருமா சேர்ந்து உங்களுக்கு பொறுப்பு இருக்குது. ஸோ அது தொடரணும், நல்லாட்சி நடக்கணும். அது நடந்தால் தான் சந்தோஷம். அதை விட நமக்கு வேறு அந்த கோரிக்கையும் இல்லை. இன்று முடிய போகிற தருணம், உங்களுக்கு ஒரு பரிசு இருக்கிறது, கொடுத்துடலாமா? ப்ளீஸ் சார். இது ராம்ராஜ் காட்டன் வந்து உங்களுக்கு ஒரு வேஷ்டி சட்டை கிஃப்டாக கொடுக்குறாங்க. ஒரு கேள்வி கேட்குறேன், வேஷ்டி எவ்வளோ நேரத்தில் கேட்டுவீங்க? ஒரு வேஷ்டி கட்டுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? 5 நிமிஷம் ஆகும். இல்லை இல்லை, இது 5 செகண்டில் கட்டிடலாம். ஸோ ஏன்னா இது வந்து இன்ஸ்டா தோத்திஸ் சொல்கிறாங்க, ராம்ராஜ் ஜென் நெக்ஸ்ட் இன்ஸ்டா தோத்திஸ் ஸ்பெஷலாக புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு பரிசாக வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். முடிஞ்சால் சட்டசபை கூட கேட்டு போங்க. கரவேட்டி தான் கட்டுவீங்களோ? நைஸ், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ராம்ராஜ் காட்டன் கல்ச்சர் ஆஃப் இந்தியா பிரசன்ஸ் சி ஜோசப் விஜய், ஒரு பேரே வரலாறு. ஸ்பெஷல் டைட்டில் ஸ்பான்சர் மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட், கால் 04445454545. A special birthday celebration. Powered by டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். பூர்விகா, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டெக் அண்ட் அப்ளையன்ஸ் ஆம்னி சேனல் ரீட்டெய்லர். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு.